Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை மயிலாப்பூர் நாகேஸ்வரா பூங்கா அருகே சேதமடைந்துள்ள சாலையால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து அவர்களுடன் எமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். மயிலாப்பூர் நாகேஸ்வரா பார்க் அருகே சாலை மிகவும் மோசமாக காணப்படுது. ஏனென்றால் தற்போது புதிதாக போடப்பட்ட சாலை இந்த நிலைமையில் இருக்குது. குறிப்பாக மழை பெஞ்சதுக்கப்புறம் ஆங்காங்கே குழியும் குண்டுமாக காணப்பட்டுருக்கு. இதனால் இந்த பக்கம் வாகனத்தில் போகிறவங்க ரொம்ப சிரமப்பட்டே போகிறாங்க. அது நடந்து போகிறவங்களும் சரி, வாகனத்தில் போகிறவங்களும் சரி, அதே போல் பஸ்ஸு லாரி போகிறவங்களும் அது அப்படியே விழுந்து ரொம்ப வேகமாகவே போகிறாங்க போது இந்த கல் ஜல்லியெல்லாம் பட்டு நடந்து போகிறவங்களுக்கு சிரமமாக இருக்குது. அதே போல் சைக்கிள் ஓட்டு வரவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன் சொல்லுங்கள், இந்த இடம் எவ்வளோ நாள் பள்ளம் இருக்குது? கிட்டத்தட்ட 6 மாதத்து நின்று பார்க்குறாங்கன்னா இங்கே பசங்களும் நம்ம எப்பவுமே ஸ்கூலுக்கு இந்த பக்கம் தான் போகிறாங்க. மெட்ரோ வேலை செய்கிறதுனால தானே மான்போர்ட் ஸ்கூலுக்கு அது போகிறாங்க. போகும்போது நிறைய பசங்களும் இந்த பள்ளத்தில் ஊந்துட்டு அடிப்படுத்தி ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிட்டு பாவம் அழுவிஞ்சிட்டே போகிறாங்க. சில பேருக்கு சாப்பாட்டு அது கீழே கொட்டுறாங்க. இதெல்லாம் ஆகுது. நிறைய வாட்டி நாங்கள் பார்த்துருக்காங்க. நாங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அடிக்கடி பதவனு மெதுவாக போகிறாங்க. இது பண்ணுறாங்க. நிறைய வாட்டி நாங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே நாங்கள் நிறைய பேர் லேடிஸுக்கு சரியாக இந்த மாதிரி இருக்கிறதுல லேடிஸுக்கு ஓட்டுறது கூட கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நான் லேடிஸ் 4-5 பேர் ஊந்துறது கூட நான் பார்த்துட்டு நாங்கள் தான் எழுப்பி விட்டுட்டு அப்படியே போயிடுச்சு. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. அது இது இந்த ஏரியா இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுது. நான் பார்த்துட்டு வரக்கு. ஆமாம் சார், இதில் ரொம்ப பள்ளம் வேணால் ரொம்ப இதுவாக இருக்குது. அது யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. அது உடனடியாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுது இந்த இடத்துல. அதை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 2-3 பேர் இங்கே கீழே விழுந்தாங்க. நான் கண்ணது பார்த்துருக்கேன். நான் தூக்கி விட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டம் இந்த பள்ளமேடனால. ஏன்னா மெட்ரோலாம் இந்த பெருந்தொல்லையாக இருக்குது. ஆனால் எல்லோரும் பசங்களும் மான்போட்டு போகிறதுக்கு, சாந்தம் போகிறதுக்கு வழி இதுதான் இருக்குது. வேறு வழி கிடையாது. நமக்கு இந்த பக்கத்துலேயே சாய்பாபா கோவில் வழி தான் போக முடியும். இங்கே சாய்பாபா கோவில் பிஎஸ் மெட்ரிகுலேஷன் எல்லாம் இந்த பக்கம் தான் போகிறாங்க. நிறைய பசங்கள் மழை சீசனில் இன்னும் மோசமாக இருக்கும். கீழே ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகி சாப்பாட்டெல்லாம் கீழே கூட்டி வச்சுன்னா எப்படி இருக்கும்? அதோட பாதிப்புனால்தான் உனக்கு நாங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் முடி எடுத்துட்டு இது பண்ணுவாங்கன்னு. அவ்வளோதான். இப்போ அதிகாரிகள் நாங்கள் யார்ட்டையா சொல்லலை. ஏன்னா அதிகாரிகள் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். யாரும் பண்ணலை. எங்களுக்கு தேவையானது மட்டும் பண்ணால் போதும். எங்களுக்கு ஃபுல்லாகவே ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பஸ்ஸெல்லாம் போயிட்டு ஒன்வேல லாரி எல்லாமே போகுது. அதனால் ஃபுல்லாகவே நாசமாக இருக்குது. ரோடு போடுறாங்க, திரும்ப நோண்டுறாங்க, போடுறாங்க, மாற்றி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இப்படியே தான் இருக்குது ரோடு. ஒரு நிரந்தர தீர்வு இல்லை இதுக்கு. இது மட்டும் நான் பார்த்து பண்ணிக்கணும். இப்போ இந்த மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் நிற்குதுண்ணா. அதான் ப்ரோ, ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுன்னா வண்டியெலாம் வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுது. எப்படி இருக்குமே நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ குழந்தைங்களாம் கூட்டின்னு பைக்கில் போகிறாங்க. திடீர்னு பள்ளம் வந்தால் தண்ணியில் எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஊந்து கீழே ஆக்சிடெண்ட் தான் ஆகுது. இதுக்கு ரோடு என்னாச்சு கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. சிட்டி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ரோடு மட்டும் அது மட்டும் பார்க்க மாட்டுறாங்க. எலெக்ஷன் வந்தோடனே இப்போ அங்கங்கே ரோடு மட்டும் போடுறாங்க. இந்த மாதிரி சந்தை எல்லா இடத்தையும் பார்க்கணும்ல. நான் ஆச்சு போங்க. நம்ம பாட்டு கத்தின்னு போனோம், அவங்க பாட்டு அடிச்சின்னு போயினே தாராங்க. வரும் பள்ளமாக மேடமாகுது. அது ரோடு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ரொம்ப வண்டி போகுதுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம பாட்டு கத்தின்னு போக வேண்டியதுதான். இதில் கத்துறவங்க வாய பண்ணி போகிறவங்க போயின்னு இருப்பாங்க. இப்போ மழை தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எது வேறு தோணுனாங்க. இப்போ தான் கொஞ்சம் திருப்பி அப்படியே பள்ளமாக கல் தெரிக்குது. பரவாயில்லையா, தண்ணி வேறு தெரிச்சிட்டு போகுது. அதனால புடவை கட்டின்னு போக முடியலையே. ஒரு வேலைக்கு போனோன்னா எப்படி போக முடியும்? உங்களை சொன்ன மாதிரி நிறைய இங்கே அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அதிகமாக இருக்கனால இங்கே வரக்கூடிய மாணவரும் கீழே விழுந்து எந்திரிச்சு போக வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இந்த தலையிட்டு உடனடியாக இந்த சாலையை சரி செய்ய வேண்டும் என்பதை பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவு அபிமன்யுடன் அன்பழகன்.